ஜெய் சாயிராம். நம் தேடுதல் சரியானதாக இருந்தால் நமக்கு கிடைக்கின்ற முடிவுகளும் சரியானதாகவும் சிறந்ததாகவும் தான் இருக்கும். நம்பிக்கையோடு தேடலாம், நமக்கானது நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தேடலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு ஒரு நல்ல வழி பிறக்கப் போகிறது. உடனடியாக நல்ல மாற்றம் நிகழப் போகிறது என் பிரியமே. உனக்கான ஒன்று நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. உன் பிரச்சனையெல்லாம் தீரப்போகிறது. உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் ரசிக்கப் போகிறேன். என் அன்பு பிரியமே, உன்னுடைய தேடுதல் எப்பொழுதுமே உன்னை உயர்த்துவதாக மட்டுமே இருக்க வேண்டும். ஆம் என் பிரியமே, உன்னை உயர்த்துவதாக மட்டுமே இருக்க வேண்டும். உன்னால் அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும் என்று மணிக்கணக்கில் நிறைய பேசிக்கொண்டே இருப்பதை விட குறைந்த அளவு செயல்களை மட்டுமே செய்து காட்டு. வாழ்க்கையில் நீ உயர்வதற்கான ஒரே வழி அதுதான். உன்னிடம் திட்டங்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் கூட நீ செய்கின்ற ஒரே ஒரு செயல்தான் உன்னை உயரங்களை நோக்கி அழைத்து செல்லும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன்னை தவறாக பேசுபவர்களை எண்ணி பின்தங்கி விடாதே என் பிரியமே. எதற்குமே உன் அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காதே. முயற்சியை கைவிடாமல் முன்னேறி சென்று நீ திரும்பி பார்த்தால் உன்னை ஏளனமாக பேசியவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டு வேறு யாரையாவது கேலி செய்து கொண்டேதான் இருப்பார்கள். அது அவர்களுடைய வேலை. வேலையற்ற வீணர்களின் செயல்களுக்காக, அவர்களுடைய சொற்களுக்காக உன்னுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் பிரியமே. மற்றவர்கள் என்ன சொன்னால் என்ன, எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். காரணம் அவர்களுடையது, சொற்கள் அவர்களுடையது என்பதை புரிந்து கொள். அதையெல்லாம் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் உன் மனதிற்கு எது பிடிக்கிறதோ அதன்படி வாழ பழகு. நீ வாழும் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை. நீ வாழும் வாழ்க்கை உன்னுடையதுதான். தனியாக நீ படுகின்ற கஷ்டங்களும் தனியாக நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீண் போகாது என் பிரியமே. தனியாக நீ படும் கஷ்டங்களும் நீ விடும் கண்ணீரும் நிச்சயமாக வீண் போகவே போகாது. உன் துயரங்களை மற்றவர்கள் வேண்டுமானால் அறியாமல் போகலாம். நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் பொழுது இந்த உலகமே உன்னை கண்டு வியந்து அண்ணாந்து பார்க்கும். நீ அப்பொழுது கோபுரத்தின் உச்சியில் கம்பீரமாக உட்கார்ந்து அவர்களை ரசிப்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே உனக்கு சாட்சியாக இருப்பேன். ஆம் என் பிரியமே, என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்று எழுதப்பட்டதை நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் அன்பு பிரியமே, மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடித்து சொல்வது என்பது உனக்கு வேண்டாத வேலைதான், தெரியுமா? ஆம் என் பிரியமே, மற்றவர்களை திருத்துவது உன்னுடைய வேலை இல்லை என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய குறைகளை கண்டுபிடித்து அதை திருத்த முயற்சி செய்வதுதான் மிக மிக சிறந்தது. உன்னை முதலில் மாற்ற கற்றுக்கொள். யார் எதை சொன்னாலும் அதை ஆராய்ந்து பார்க்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள நினைக்காதே என் பிரியமே. அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நீ நம்புகிறாய் என்றால் உனக்கு எதுவுமே மாறப்போவதில்லை. ஆம் என் பிரியமே, அப்படியே நம்பிவிடாதே. அனைத்தையும் தோல்வியால் விழும் அடிகளை பொறுத்துக்கொள் என் பிரியமே. ஒளி பார்ப்பதற்கு சிறியதாகத்தான் இருக்கும்,
அது தன்னுடைய தலையின் மேல் விழுகின்ற அடிகளை பொறுத்து கொள்வதால்தான், அப்படியே சகித்து கொள்வதால்தான் அது மிகப்பெரிய பாறைகளை கூட இரண்டாக பிளக்கும் வலிமையை பெற்றிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்மீது விழும் அடிகளையும் பொறுத்துக்கொள், நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வை, உனக்காகவே காத்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றிகள். வாழ்க்கை மிக மிக சுவாரஸ்யமானது என் பிரியமே, மிக மிக சுவாரஸ்யமானது. இன்று நீ அனுபவிக்கும் வழிகளையும், இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வழிகளையும், வேதனைகளையும், அவமானங்களையும் நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. இன்று நீ அனுபவிக்கும் மிக பெரிய வழிகளே நாளை உன்னுடைய மிக பெரும் பலமாக மாறப்போகிறது. உலகமே உன்னை குறை சொன்னாலும் கூட, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை குறை சொன்னாலும் கூட, ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும் கூட, எதற்குமே மனம் தளராதே. உனக்கு நீ நல்லவனாகவும், உன்னை படைத்த இறைவனுக்கு உண்மையாகவும் நீ இருந்தால் மட்டும் போதும் என் பிரியமே. வேறு யாருக்கும் பயந்தோ பணிந்தோ போக வேண்டிய அவசியமே இல்லை. சுலபமான பாதைகளில் அல்ல, கடினமான பாதைகளில்தான் சுவாரஸ்யமும் நிறைந்திருக்கும் என்பதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். சுகமான வாழ்க்கையில் அல்ல, சிரமமான வாழ்க்கையில்தான் நிறைய அனுபவங்களும் கிடைக்கும். அதை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே என் பிரியமே. நினைத்தது எல்லாம் அப்பொழுதே நடந்துவிட வேண்டும் என்றும் எதிர்பார்த்து நிற்காதே. கடினமான சூழல்களையும் சிரமங்களையும் எதிர்கொள்ள பழகிக்கொண்டாலே போதும். அந்த பழக்கம் உன்னிடத்தில் இருந்து விட்டாலே போதும், எல்லாமே உனக்கு வசமாகும். ஆம் என் பிரியமே, கஷ்டமாக மாறுவதும் மகிழ்ச்சியாக வாழ்வதும் உன் கையில்தான் இருக்கிறது. உன் கையில்தான் இருக்கிறது. நம்பிக்கைதான் உன்னை உயர்ந்த நிலைக்கு வழிநடத்தும் என்பதே நிச்சயமான உண்மை. அதற்காக உன்னை ஊக்கப்படுத்த மற்றொருவரை எந்த நிலையிலும் எதிர்பார்த்து காத்திருக்காதே என் பிரியமே. உன்னை நீயே ஊக்கப்படுத்தும் சக்தியாக இருந்துவிடு. உனக்கு நீயே நம்பிக்கை கொடுக்கும் ஆசானாக இருந்துவிடு. ஒழுக்கம்தான் நீ அடையும் உயர்ந்த நிலையை தக்க வைத்துக்கொள்ள வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய ஒழுக்கத்தை எதற்காகவும் யாருக்காகவும் சமரசம் செய்து கொள்ளாதே என் பிரியமே. சமரசமே செய்து கொள்ளாதே. அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திக்க வைத்துவிடும். ஆம் என் பிரியமே, உற்சாகம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் முயற்சியும் நம்பிக்கையும் எப்பொழுதுமே சேர்ந்தே இருக்கும். உன்னிடத்தில் உற்சாகம் இருந்துவிட்டால் மிகப்பெரிய கடினமான பாதைகளையும் மிக சுலபமாக உன்னால் கடந்து போக முடியும். எளிதாக முயற்சி செய்தாலே அதில் வெற்றியை அடைந்துவிடவும் முடியும். ஆம் என் பிரியமே, தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போகாதே. மீண்டும் மீண்டும் உன்னுடைய முயற்சிக்கான திட்டங்களை செய்து கொண்டே இரு. தோல்வி வந்துவிட்டதே என்று துவண்டு போகாதே. சோர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய விடாமுயற்சி நிச்சயம் உனக்கு விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும். விஸ்வரூப வெற்றியை உனக்கு பெற்றுத்தரும் உன்னுடைய விடாமுயற்சி. வாழ்க்கையை மாற்றுவதற்கு இதுதான் சரியான நேரம், இதுதான் சரியான தருணம். உன்னால் முடியும் என்று நம்பு. உன்னால் மட்டுமே முடியும் என்று நம்பு. நம்பிக்கையோடு முடியும் என்று நீ எண்ணும் பொழுது உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்க துவங்கிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்.
உனக்கு எந்த பாதைகளும் அடைக்கப்படுவதே இல்லை. எந்த பாதைகளும் இங்கு அடைக்கப்படுவதே இல்லை. நீ சில கதவுகளை திறக்க முயற்சிக்காமல் விட்டுவிடுகிறாய் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. அவ்வளவுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே உனக்கான கதவை திற. உனக்கான வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகவே உனக்காக காத்திருக்கிறது. அதை தவற விட்டுவிட்டு வேறு எதையோ தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய் என் பிரியமே. உனது வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்ற நீதான் யோசனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் முடிவில் உன்னுடைய வாழ்வே சொர்க்கமாக மாறிவிடும். தீயது முதலில் சொர்க்கமாகத்தான் தோன்றும் என் பிரியமே. முடிவில் அது நரகமாக மாறிவிடும். எது ஒன்றையும் முழுதாக புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் நீ ஒரு முடிவுக்கு மட்டும் வந்து விடாதே. முயற்சியே இல்லாத யார் ஒருவராலும் வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை மீட்டெடுக்க முடியாது, உருவாக்கி கொள்ளவும் முடியாது என்பதை புரிந்து கொள். சரி என்றோ தவறு என்றோ இந்த உலகில் நிலையானது என்று எதுவுமே இல்லை. எல்லாமே அந்தந்த நொடியில் அவரவர் மனதை பொறுத்து மாறக்கூடியதுதான். மாற்றம் ஒன்றே மாறாதது. என் அன்பு பிரியமே, இன்றைய தவறு நாளைய சரியாகவும் மாறலாம். இன்றைய சரி நாளைய தவறாகவும் மாறிப்போகலாம். எனவே நேர்மறையாக சிந்திக்க பழகு என் பிரியமே. எதிர்மறையான சிந்தனை உனக்குள்ளேயும் வெளியேயும் அழிவுகளை மட்டுமே உண்டாக்கும். அழிவுகளை மட்டுமே உண்டாக்கும். நேர்மறையான சிந்தனைதான் உன்னை சுற்றி புதியவற்றைகளையும் நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே வாழ்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாயே தவிர இன்னும் வாழத் துவங்கவே இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. நீ உன்னுடைய லட்சியங்களை அடைவதற்காக எப்பொழுது செயல்பட துவங்கிறாயோ, எப்பொழுது ஆரம்பிக்கிறாயோ, அப்பொழுதுதான் உனக்கு வாழ்க்கையை நீ வாழத் துவங்குகிறாய் என்றுதான் அர்த்தம். இந்த 2 விஷயங்களை எப்பொழுதும் மறக்காதே என் பிரியமே. மற்றவர்கள் உழைப்பில் எப்பொழுதுமே வாழக்கூடாது. மற்றொன்று என்ன தெரியுமா? மற்றவர்கள் சிரிக்கும்படியும் வாழக்கூடாது. இது 2ம் மிக மிக முக்கியம். மற்றவர் வியக்கும்படியான ஒரு வாழ்வை வாழ்ந்துவிட்டு போவதில்தான் உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் என் பிரியமே, உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் தேவையில்லாமல் உன் மனதை ஏன் போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைக்காத உயரத்தையும் மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். உன்னை சுற்றி எத்தனை நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளது, உனக்கு எதிராக எத்தனை சதிகள் நிகழ்ந்துள்ளது என்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தெரிந்தே உன் கண்களுக்கு முன்னால் ஒரு சிலர் சதியை நடத்துகிறார்கள் என்று தெரிந்தால், உனக்கே தெரியாமல் உன் முதுகிற்கு பின்னால் பல பேர் சதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதை புரிந்து கொண்டு செயல்படு. இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று அப்படியே இருந்து விடாதே. விதியை நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கிரகித்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி தீர்ப்பு தர வேண்டும், எப்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் அல்லவா? இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது. பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்ய போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக அமைதியாக பார்த்து கொண்டே இரு. அது போதும் எனக்கு.
நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய். என் முன் நீ அழுகும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் கண்ணீர் துளிகளை நான் உணர்ந்தேன். அந்த துளி என் பாதத்தில் கசிந்தது. என்னால் அதன் வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரை துடைக்கும் வேலையையும் நான் செய்வேன். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வேதனைகளையும் நான் துடைப்பேன். குருவின் முன் சிந்தும் கண்ணீரானது விலை மதிப்பற்றது. அதற்கான தீர்ப்பு, அதற்கான பதில் நிச்சயமாக அது தரும். குரு அதை தருவார், நிறைவேற்றி வைப்பார். குழந்தையே, உனக்கு எதிராக சதி செய்பவர்களை எப்பொழுதும் கோபித்துக் கொள்ளாதே. அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று துடிக்காதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஆனாலும் ஏதாவது துன்பம் நேர்ந்து விட்டாலோ, சோதனை நேர்ந்து விட்டாலோ, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் ஆகப் போகிறது, என் விதி முடியப் போகிறது இப்படியே என்று வெறுமனே யோசித்து உன் மனதை அப்படியே நிறுத்திவிடாதே. உன் வாழ்க்கை ஜெயிப்பதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதன்படி உன் வழியில் சென்று கொண்டே இரு. தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நம்பிக்கை வார்த்தைகளை மட்டுமே பேசு. தன்னம்பிக்கை, நல்ல எண்ணங்கள் உடைய சொற்களை மட்டுமே உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான தைரியத்தை நான் உனக்கு உருவாக்குவேன், நிச்சயமாக உருவாக்குவேன். இது உன் சாயப்பாவின் கட்டளை, வாக்கு, சத்தியம். எப்படி வேணாலும் எடுத்துக்கொள். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். நீ நினைத்தாலும் யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. உனக்கு எழுதப்பட்டது உனக்கு கிடைத்தே தீரும், உனக்கு நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அது உனக்கே தெரியும். பின் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கண்ணீரை வீணடிக்காதே. சாயிநாதர் தனக்கானவர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய அற்புதத்தாலும் ஆசிர்வாதத்தாலும் அவர்களை தம் பக்கம் ஈர்ப்பார். அப்படித்தான் குழந்தையே, நான் உன்னை என் பக்கம் ஈர்த்து இருக்கிறேன். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. நான் தேடி கண்டுபிடித்த என் பொக்கிஷம் நீ அல்லவா? ஆனால் என் குழந்தையே, நான் பல முறை, பல தடவை, பல வாக்கு சொல்லி இருக்கிறேன். அனைத்தையும் நீ கேட்கவில்லை. உன் மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னால் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அலட்சியம் செய்து கொண்டே இருந்தாய். கண்மணியே, இப்பொழுது கேள். நம்பிக்கையோடு கேள். முழுவதுமாக கேள். போனது போகட்டும். இது நாள் வரை நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக் கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு.
கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். போ, எழுந்து போ, முகத்தை அலம்பிவிட்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக உட்கார்ந்து யோசி. பாசமே என்ன என்று தெரியாத இவர்களுக்காகவா நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ கவலையே படாதே. உன் மனதை காயப்படுத்திய விஷயங்களையெல்லாம் மறந்துவிட்டு உன் லட்சியத்தை எப்படி எட்டி பிடிக்கலாம் என்பதை மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. வாழ்க்கையை எப்படி வெல்லலாம் என்பதில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் காட்டுகிறேன். பிரகாசமாக, மிக பிரகாசமாகவே. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் அறவே ஒழித்துவிட்டு எப்படி வெல்லலாம், எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை மட்டுமே மனதிற்குள் இருத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய பல நாள் காத்திருப்பு, பல நாள் கனவு, பல நாள் உழைப்பு எதுவுமே வீண் போகவில்லை. உன் பல நாள் காத்திருப்புக்கு ஒட்டுமொத்த பலனையும் பெறப்போகிறாய் என் குழந்தையே. சுபமங்கல செய்தியை உன் காதில் கேட்கப் போகிறாய். இனி ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்த நிகழ்வை தவிர எந்த நிகழ்வும் நடக்கப் போவதில்லை. நாளையிலிருந்து அந்த நல்ல வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகிறது குழந்தையே. இனி நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும், அமையும். நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையும் மாறப்போகிறது. தினம்தோறும் எனக்காக நீ விளக்கேற்றி வைத்து கொண்டே இருக்கிறாய். நான் என் பிரியமான கண்மணிக்காக ஜோதியை ஏற்றிவிட்டேன் குழந்தையே. நீ என்னை உன் வீட்டில் வைத்து பாசத்தோடும் அன்போடும் வழிபட்டு கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றப் போகிறேன் உன் சாயப்பா. உன் வாழ்க்கையில் தீபத்தை ஏற்றி வைத்தே விட்டேன். நீ என்னிடம் தூய்மையான அன்பை வைத்திருக்கிறாய். என்னிடமிருந்து அளவற்ற அன்பை பெறப்போகிறாய் என் குழந்தையே. பெற்றுக்கொள். உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகிறது. நாளை நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல நிகழ்வு உனக்கு வரப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நாளை நீ எதை பார்த்தாயோ, எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ, அதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது கண்மணியே. என் பாதங்களில் நீ முழுமையாக சரணடைந்து விட்டாய். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். யார் உன்னை விட்டு சென்றாலும் போனாலும் நான் எப்பொழுதும் உன்னை கைவிடவே மாட்டேன் என் தங்கமே. என் கண்மணியே, தாமதமாகும் உன்னுடைய நிகழ்வுகளை நினைத்து நீ வருத்தப்பட தேவையில்லை, அவசரப்படவும் தேவையில்லை. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என நினைத்துக்கொள். இனி உன் வாழ்வில் நீ நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். நீ விரும்பியது எல்லாம் நன்மையாகவே முடியும். கவலைப்படாமல் இரு. நீ எதிர்பார்த்து காத்திருந்த நிகழ்வு எல்லாம் விரைவில் நடைபெறும். அப்பா, எனக்கு வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருக்கிறது. எப்பொழுதும் என்னிடமே இருந்து கொள்ளுங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் கூறினாய். என் செல்லமே, எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்காதே. இது நாள் வரை உன்னை வாட்டி வதைத்த பிரச்சனைகள் எல்லாம் சுருண்டி விழப்போகிறது. உன்னுடைய பண பிரச்சனையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் மிக எளிமையாக அதை கரைத்து கடனே இல்லாத வாழ்க்கையில் உன்னை அமர வைக்கப் போகிறேன். நாளை நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்காயோ அது நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. மிகப்பெரிய சிக்கலிலிருந்து உன்னை காப்பாற்றவே உன் சாயப்பா ஆசைப்படுகிறேன். அதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டும் விட்டேன். எதை நினைத்தும் புலம்பாதே. எப்படி இந்த கடனிலிருந்து மீள்வது என்று புலம்பிய காலமெல்லாம் போய் கடனெல்லாம் அடைந்து நாமும் மற்றவர்களைப் போல நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எல்லாமே அற்புதம்தான், அதிசயம்தான் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வு மாறப்போகிறது குழந்தையே. விரைவில் உன்னுடைய வேதனைகள் எல்லாம்
மாறப்போகிறது. நான் கொடுக்கும் இந்த உதியை கையில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு உன்னுடைய பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. உன்னுடைய வேண்டுதலை செய்து கொண்டே இரு. உன்னுடைய அன்றாட வேலைகளையும் செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் அதை யாருமே தடுக்கவே முடியாது. என்னுடைய பார்வையில்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் தீங்கும் நெருங்கவும் முடியாது. அண்டவும் நான் விடமாட்டேன்.